தாவேக்காவுடைய ஆட்சியை பொறுத்த மட்டில் நான் பல முறை சொல்லிட்டேன், இந்த ஆட்சியில் சீரியஸா எதையும் அணுக மாட்டாங்க. மக்கள் பிரச்சனையை சீரியஸாக அணுகாமல் விளையாட்டுத்தனமாக அணுகுகின்ற காட்சியைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும். அப்போதுதான் இந்த ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள முன்வருவார்கள். இன்றைய நிலவரப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள். அரசியலில் எதிர்முதிரமான கருத்துக்களை, கடுமையான கருத்துக்களை விதைச்சிருக்காங்க எத்தனையோ அரசியல் கட்சிகள். ஆண்ட கட்சியை எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதற்காகலாம் இது போன்ற கடுமையான நடவடிக்கை எடுப்பது, குரல் வலையை நெரிப்பது, கருத்து சொல்ல விடாமல் அச்சுறுத்துவது என்பது தாவேக்கா ஆட்சியினுடைய நடைமுறைகளில் முக்கியமான ஒன்றாக இன்றைக்கு கருதப்படுகிறது. தன்னை எதிர்க்கின்றவர்களை, எதிரணியில் இருக்கின்றவர்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற இந்த ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிந்தவர்களும் அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மிரட்டுறதா தான் அர்த்தம். அதிமுக மீது பற்று கொண்டவர்கள், எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவின் மீது பாசம் கொண்டவர்கள், எடப்பாடியாரை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் இயக்கத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள். அப்படி வெளியேறும் என்று சொல்லுபவர்கள் வேற ஒரு காரணத்தை முடிவெடுத்து விட்டு அதற்கு ஒரு காரணத்தை தேடுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். வெளியேறது அதிமுகவிற்கு பலவீனமா இருக்கும் நினைக்கிறீங்களா சார்? அதெல்லாம் யாரு வெளியே போறாங்க? யாரும் வெளியே போல. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் போயிருக்காங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் போயிருக்காங்க. அவர்கள் போனவர்களுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதே சமயத்தில் பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடியை சந்தித்து இயக்கத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள். ஆகவே வரவும் வந்துகிட்டு இருக்கு. வரவும் இருக்கிறது, ஒரு சில செலவும் இருக்கிறது. ஆகவே அதிமுக பொறுத்த மட்டும் இன்றைக்கும் பலமான இயக்கமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கும் பலம் பொருந்திய இயக்கமாகத்தான் மக்கள் அதிமுகவை பார்க்கிறார்கள். எடப்பாடியாரை பலம் பொருந்திய தலைவராகத்தான் பார்க்கிறார்கள். அது செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது சம்பந்தமா இல்ல அப்படி அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கல, பேசக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கல. அது அங்க போனவங்களை பத்தி நம்ம பொறுப்பு கிடைக்க கொடுக்கல சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடாதுல. அது வருத்தப்படக்கூடிய அவங்க தானே. சார் 2 மாசம் ஆயிருச்சு இந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க? திமுக இன்னும் 6 மாசத்துல முடிஞ்சிரும்ன்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஆனா அதிமுக தரப்புல எதுவும் சொல்லலையே. அதாவது தாவேக்காவுடைய ஆட்சியை பொறுத்த மட்டில் நான் பல முறை சொல்லிட்டேன், இந்த ஆட்சியில் சீரியஸா எதையும் அணுக மாட்டாங்க. மக்கள் பிரச்சனையை சீரியஸாக அணுகாமல் விளையாட்டுத்தனமாக அணுகுகின்ற காட்சியைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும். அப்போதுதான் இந்த ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள முன்வருவார்கள். இன்றைய நிலவரப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள். அதிமுக விட்டு புரட்சித் தலைவர் காலத்திலும், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும், எடப்பாடியாருடைய சமீப காலத்திலும் அதிமுக விட்டு வெளியேறவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆகவே சென்றவர்கள் அத்தனை பேரும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏனென்று சொன்னால் அதிமுக தான் எல்லோரையும், எல்லா அரசியல் லீடர்களையும் உள்ளடக்கிய ஒரு இயக்கமாக, பரிபூர்ணமாக ஜொலிக்கக்கூடிய இயக்கம். வந்தவர்களை அத்தனை பேரையும் வாழ வைத்திருக்கின்ற இயக்கம். ஆகவே அங்கு விரக்தி அடையக்கூடியவர்கள் அத்தனை பேரும் வாழ்வாதாரம் தேடி வாழ வேண்டி அதிமுகத்தான் மீண்டும் வருவார்கள். அதற்கான சூழ்நிலை வரும். கைது மாதிரி அதிமுக கைது நடக்குமா சார்? அடுத்தடுத்து இல்ல சார், கைது நடக்குமா? கைது நடக்கிறது, சிறைக்கு செல்வது, படிக்கட்டுகளில், கோர்ட்டு படிக்கட்டில் ஏறுவது, இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு சகஜம்தான். ஆகவே அரசாங்கத்தினுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்குகின்ற இந்த அரசியல் நடவடிக்கைகளை கண்டு அதிமுக ஒரு காலம் பயப்படாது. அதை சந்திப்பதற்கு தயாராகத்தான் இருக்கும். மக்கள் பிரச்சனையை முன்னிட்டு எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடி அறிவிக்கின்ற போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதிமுக வலிமையாக இந்த அரசை எதிர்க்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் அதிமுக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டால் அதை மனப்பூர்வமாக சந்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம்.